ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பக்காவாக வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏர்னிங்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 இல்லை 2 வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் ஏர்னிங், கிரிப்டோ ஏர்னிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங், இந்த மாதிரி டைப்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணது மூலிமா 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் போட போகிறோம். அதே போல் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம அதை ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து எந்தெந்த ஆப்லாம் ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஆப்லாம் ஒர்க் ஆகலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது இல்லாத உடனுக்குடன் பேமெண்ட்லாம் வந்து அதில் வந்து அப்லோட் செய்வேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப் வந்துருக்கு. ஸோ அதை பார்க்கலாம். MDSல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நான் டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பேமெண்ட் ப்ரூஃப்லாம். ஸோ டெலிகிராமில் மோஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து பேமெண்ட் ப்ரூஃப் போட்டால் மட்டும் அந்த ஆப்பை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டில்லா மோக்கில் பார்த்தீங்கன்னா 9th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதுமாதிரி வந்து FMC அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அக்வா ஃபைன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிட்டாரு. பால்வீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 3rd பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ டில்லா மோக்லேருந்து பார்த்தீங்கன்னா 10th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ ரிலையன்ஸில் 1st பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டில்லா மோக்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளான் போட்டு 1000 ரூபா வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வந்து வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து ஃபஸ்ட்டு பிளான் போட்டு 650 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. சொல்கிற அப்போ கரெக்டான டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ப்ராஃபிட்டு ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் ஆப் தான் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்லேருந்து 3 மந்த் வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு ஆப் இது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் மந்த் வந்து ரன் ஆச்சு. ஸோ நம்ம யூசர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஆப்பில் மட்டுமே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க சொல்ல வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு லோவாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது அதாவது ஐடியாஸ் தெரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டெலிகிராம் வந்து இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து டேரெக்டாக லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ரிலையன்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலே ரன் ஆகலாம். 99.9% வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தரக்கூடிய ஆப் தான் இது. ஸோ அதனால் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான மெத்தடில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா ஏர்ன் பண்ணலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாஸ்க்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களால் இன்வைட் பண்ண முடியலனா பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சூப்பரான ஒரு ஆப் இது. ஒரு இன்வைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 ரூபா தருவாங்க. ஸோ அதுமாதிரி 20 இன்வைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 488 ரூபா தருவாங்க. ஸோ இது வந்து ஒரு டாஸ்க். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து டெய்லி டாஸ்க்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரியே ஒரு இன்வைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 ரூபா கிடைக்கும். ஸோ 6 இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 138 ரூபா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து ஆக்டிவேஷன் பண்ண இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ என்னால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த ஆப்பை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாருனா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி ட்ரா வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலேருந்து 8,888 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போன மந்த்து லான்ச் ஆக சொல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எனக்கு வந்து 1000 சில்லரை வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சு இதில். ஓகேவா? ஸோ அதனால் வந்து லக்கி ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம மெயின் டாஸ்க்கு போயிடலாம். ஸோ வந்து 3 வகையாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிள், வெல்ஃபேர், ஆக்டிவிட்டி. ஸோ இது 3 டைப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 290 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 49 நாளைக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகும். டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 237 ரூபாய் ரிசீவ் ஆகும்.
ஸோ இதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ 49 நாள் கழித்து உங்களுக்கு வந்து 11,652 ரூபா வந்து ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் டெய்லி வித்ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. 49வது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11,652 ரூபா வந்து வித்ட்ராவல் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்கலாம், 49 நாள் நம்ம வெயிட் பண்ணி வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த ஆப் ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் 30 நாள்ல இருந்து 3 மந்த் வரைக்கும் வந்து அவங்க வந்து ரன் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து இன்னைக்கு லான்ச் ஆச்சு, அதாவது நேற்று நைட்டு லான்ச் ஆச்சு இது. ஸோ இன்னைக்கு கணக்கு தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 90% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 11,652 ரூபாய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக நான் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 30-40% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு பிளான் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 49 டேஸ் முடிஞ்சு 50வது நாளில் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பேமெண்ட் எல்லாமே செட்டில் பண்ணிடுறாங்க. அப்புறம் வரதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஓகே, ஸோ நீங்கள் கட்டாயம் வந்து இந்த 290 ரூபாய் வந்து போட்டே தான் ஆகணும். வேறு எந்த பிளானுமே உங்களால் போட முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் 290 ரூபாய் வருதோ வரலையோ இந்த அமௌண்ட்டு நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஓகே ஓகே அடுத்தது வந்து இதை போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்கிரேட் டு VIP 1. அதாவது இந்த பிளானை நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் VIP 1 பிளானை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும். அப்படி அப்கிரேட் பண்ணால் தான் உங்களால் டெய்லி வித்ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் ரெண்டாவது டேப் போயிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா VIP 1 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து சொல்லியிருக்காங்க 200 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ், அதாவது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு வந்து 300 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கட்டாயம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 99.9% எல்லாருக்குமே தந்துடுவாங்க இது. ஓகே, ஸோ இதில் எந்த பிரச்சனையும் வராது. அதாவது நீங்கள் 200 போட்டால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 போட்டு 300 தந்துடுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு 290 ரூபாய்க்கு நெக்ஸ்ட் வந்து வெல்ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க. இதான் கான்செப்ட். ஸோ 2 ரீசார்ஜ் நீங்கள் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 300 ரூபாய் வந்து 1 டேஸில் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ இந்த பிளானுக்குரிய அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துடுவீங்க நாளைக்கு, அதாவது மறுநாளே எடுத்துடுவீங்க நீங்கள். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 290 ப்ளஸ் வந்து 200 490 ரூபா. 490ல் நீங்கள் வந்து 300 ரூபா உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ மிச்சம் 190 வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிளான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் ஆக்டிவிட்டிக்கு போகலாம். ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களால் எடுக்க முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா 49 நாளுக்கு அப்புறம் தான் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து போடுறதா போடலாம், தவிர்த்ததா தவிர்த்திடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பிளான் 2 போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3770 ரூபா வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கீழே கொடுத்துருக்க அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து 1,53,325 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கிடைக்கல அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த ஸ்டேபிள் பிளானே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ண நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் ஒரு 30% மட்டும் தான் உங்களுக்கு வந்து, அதாவது இன்றைக்கே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிள். ஸோ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பிளானை தான் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரெண்டாவது ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கே VIP 2க்கு வந்துடுங்க. ஸோ அதுக்கு நேராக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா போட்டால் உங்களுக்கு 1000 ரூபாய் இது கேரண்டியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் 500 ரூபா போட்டு நீங்கள் வந்து 1000 ரூபாய் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் இதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் ஒரு 3 டைம் மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெஃபர் வந்து கொடுங்க. ஸோ ஒரு ரெஃபர் கொடுத்தா நீங்கள் வந்து அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் 3. ஸோ இந்த அளவுக்கு யாரும் ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டேபிள் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 9,870 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கனால் உங்களுக்கு வந்து VIP 3 பிளானை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதாவது 1000 ரூபா போட்டால் டெய்லி வந்து நீங்கள் வந்து 2000 ரூபாய் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பிளானை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 பிளான் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட்டு 2 பிளான் மட்டும் தான் ரெஃபர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ 3வது பிளான் கூட நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இந்த 2 பிளான் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டேபிள் பிளான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் மறந்துடுங்க. ஓகேவா? ஸோ வந்து 290 ரூபா போட்டிங்கன்னா
உங்களோட அடுத்த ஸ்டாப்பில் இருக்கிற அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் உங்களால் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கணக்கு. உங்களோட டார்கெட் எல்லாமே இந்த வெல்ஃபேரில் இருந்து பிளான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பிளானை நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணுறது தான் உங்களோட கான்செப்ட். ஓகேவா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. ஓகே. ஸோ இதில் மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 days இல்லை 6 days அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் மாதிரி ஒன்று வந்து ஷோ ஆகும். கண்டிப்பாக ஷோ ஆகும். ஏன்னா நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டைம் வந்து உங்களோட கம்பெனி ஆப் நான் பார்த்துட்டேன். ஸோ 90% வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஷோ பண்ணுவாங்க ஒரு 5 நாளில். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு பிளான் போட்டுங்க இதை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் விஐபி பிளான் போட்டுங்க. 300 டேக் பண்ணிங்க. மிச்சம் 190 மட்டும் தான் உங்களுக்கு வந்து மைனஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆஃபர்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஆஃபர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு அதை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஃபேர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் 2000 நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு 4000 கிடைக்கும். 3000 ரீசார்ஜ் பண்ணுங்கள், 6000 கிடைக்கும். ஸோ அந்த 5000 ரீசார்ஜ் பண்ணுங்கள், 10,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்த உடனே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா டபுளாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஆப்போட கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விஐபி ஒன் பிளானாக போட்டுங்க. ஆஃபர்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த ஆஃபர்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டபுள் பிளான் கூடிய ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செம ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ் வந்து 30,000 மேலே ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆப்பு ஒரு 1 மந்த்துக்கு மேலே ரன் ஆகும். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க சொல்கிறவங்க 2வது பிளானுக்கு மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ அதுமாதிரி ரெஃபர் பண்ணுறவங்க சொல்கிறாங்க நல்லா வந்து ஒரு ஏர்ன் பண்ணத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லை. ஓகேவா? ஸோ ரெஃபரும் தாராளமாக பண்ணலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போயிடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பப்ளிசிட்டி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தருக்கு 55 ரூபா வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு 66 ரூபா வந்திருக்கு. ஸோ இன்னொருத்தருக்கு 66 ரூபா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக ஒரு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடுது. ஓகேவா? இந்த பப்ளிஷின்ற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு கட்டாயம் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணியிருக்கணும். ஸோ வித்ட்ரால் பண்ணவங்க தாராளமாக அதில் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அதிகமாக. ஓகேவா? ஸோ செம்மையான ஆப்பு, மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள், கட்டாயமாக யூஸ் பண்ணுங்கள். ஆஃபர் சோர்ஸில் விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆப் இது இருக்கிறதுலே பக்காவான பேமெண்ட் கொடுக்குற ஆப்பு இது மட்டும்தான். ஓகேவா? இருந்தாலும் உங்களோட ஓன் ரிஸ்க் இது. ஓகே. ஸோ அதனால் அதிகமாக வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளான், செகண்ட் பிளான் என்னோட சஜஷன். ஸோ அது மட்டும் பண்ணுங்கள். ஆஃபர்ஸ் வர சொல்ல டபுள், அதாவது 1000 ரூபா போட்டால் 2000, 2000 போட்டால் 4000, 3000 போட்டால் 6000, அந்த மாதிரி ஒரு பிளான்ஸ் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ அந்த கொண்டு வர சொல்ல அன்றைக்கே நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டபுளாக வந்து ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.